ஹாய்டா வெல்கம் டு டைப் ஆன் ஃபேக்ஸ். ஐ எம் ஜியா. டுடே நம்ம சேனலில் தேகுக்கு ஒரு பிஎல் ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டு ஃப்ரைடே நான் வீடியோ போடலை, கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், அதனால தான் வீடியோ போடல. ஸோ இந்த ஒன் ஷாட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க, ஓகேவா? ஓகேடா, இப்போ வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். தயாங் தென் ஜங்குக் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ. தயாங்கும் ஜங்குக்கும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ்டா. தயாங் பற்றி பார்க்க போனால் தயாங்குக்கு வந்துட்டு எல்லாமே தெரியும். அவன் கூட மொத்தம் 4 ஃப்ரெண்ட்ஸ் சுற்றிட்டு இருப்பாங்க. அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ்னால தான் அவன் மொத்தமாகவே கெட்டு போனது. தென் ஜங்குக்குக்கும் எல்லாமே தெரியும், பட் அவன் ஒரு இன்னசென்ட், ரொம்ப நல்லா படிக்கிற பையன். அது மட்டும் கிடையாது, அவனுக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாது, ரொம்ப பணக்கார பையனும் கூட. ஜங்குக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான், அவன் பேர் தான் கலீக்ஸ். ஸோ ஜங்குக் மாதிரியே கலீக்ஸும் வந்து ரொம்ப நல்ல பையன்தான், பட் அவனும் கொஞ்சம் காஜித்தனம் பிடிச்சவன், அதாவது கொஞ்சம் கெட்ட பையன், அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தாண்டா இன்ட்ரோ. அப்படியே வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தா எல்லாரும் ரவுண்டாக உட்காந்து ட்ரூத் ஆர் டேர் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக பாட்டில் ஸ்வைப் ஆகி நம்மளோட ஜங்குக் கிட்ட போயிட்டு கரெக்டாக ஸ்டாப் ஆகுது. டேய் ஜங்குக், ட்ரூத் ஆர் டேர்? ட்ரூத்துப்பா. சரி சொல்லு. டேய் நான் சொல்லலடா, நான் சொன்னால் மொக்கையாக சொல்லுவேன், நீங்களே ஏதாவது சொல்லுங்கள். டேய் நீ பேசாமல் தயாங்கு ப்ரப்போஸ் பண்ணிடு. டேய் என்னடா சில்லியாக கொடுக்குறீங்க, எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ பெரிய வேலையா? டேய் இங்கே பாருடா, ஒரு பையனுக்கே பையன் ப்ரப்போஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய வேலை. இங்கே பாரு, நீ ஓவராலாம் பேசாத சரியா? பிஎலுங்கிறது இப்போ வந்துட்டு காமன் தான். பிஎல் காமனா? என்னடா இவன் சரியான ரெயின்போ மெட்டீரியலாக இருப்பான் போல. டே தயாங்கா நீ சரியில்லை மச்சான். இங்கே பாருடா, நான் அதுக்குள்ளே போவேன்னு சொல்லிட்டு நான் சொல்லலை, ஆனால் எனக்கு தெரியல, அவங்கள நம்ம தப்பாக பேசுகிறதும் நல்லதுக்கு கிடையாது. உனக்கு அதில் நம்பிக்கை இல்லைல்ல, அப்புறம் என்ன? டே ஜங்குக் நீ பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் ஜங்குக் அப்படியே ஹீரோ மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒரு ரோஸ் எடுத்துகிட்டு அப்படியே தயாங் முன்னாடி போயிட்டு நீடோன்னு போடுது. தயாங் எனக்கு தெரியல, நான் அவனை லவ் பண்ணுறேன்னா இல்லையான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சைட்லேயே விழுந்துட்டேன், அதான் இப்போதான் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது ஜங்குக். அடே ரொம்ப க்யூட்டாக ப்ரப்போஸ் பண்ணுறான்ப்பா. நீ இதை ஒரு பொண்ணுக்கிட்ட போய் சொல்லியிருந்தா சத்தியமாக சொல்கிறேன் ஜங்குக்கா விழுந்துடுவா, பட் நானும் விழுந்துட்டேன், ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வாங்கிக்கிறான். ஜங்குக் அப்படியே பார்த்துட்டு, தயாங் இப்போ நீ இதை சும்மா அக்செப்ட் பண்ணியிருந்துருக்கலாம், ஆனால் கூடிய சீக்கிரம் நான் சீரியஸாக சொல்லும்போது கண்டிப்பாக ரியாலிட்டினையும் அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுலேயே நினச்சிட்டு தயங்க ஒரு சின்ன ஸ்மைலோட பார்த்துட்ருக்க. மற்ற பசங்கள்லாம் டேய் டேய் எந்திரா டேய் என்ன முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் ஜங்குக்கு இருந்துட்டு அதான் முடிச்சிட்டேன்ல, அக்செப்ட் பண்ணிட்டான்ல, என்னோட டேரை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறுபடியும் உட்காந்து கொஞ்சம் நேரம் கூட விளையாடுறாங்க. டி ஜெயக்கு டைம் ஆகுதுடா பா. இதை வந்துட்டு கலீக்ஸ், சரிடா நாளைக்கு பார்க்கலாம், தேங்கா பாய். பாய் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அங்கேயே உட்காந்துட்ருக்கு. அப்போ கலீக்ஸ் இருந்துட்டு டேய் இன்னைக்கு நீ உண்மையாக தானே அவங்ககிட்ட சொன்னேன்? ஆமாண்டா உண்மையாக தான் சொன்னேன், ஆனால் அவனுக்கு தான் தெரியாதுல்ல நான் அவனை லவ் பண்ணுறது, ஏதோ டேர் சொன்னானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதான் அவன் நினச்சிட்டு இருக்கான், ஆனால் எனக்கு தான் தெரியும் அவனை நான் உண்மையில லவ் பண்ணுறேன்டா. இங்கே பாரு ஜங்கோ, நீ இப்படி இன்னசென்ட்டாக இருக்கிறனால அவனுக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்காது. நீ எப்படியும் உண்மையிலே போய் அவன்கிட்ட லவ் சொன்னாலும் அவன் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். இங்கே பாரு கலீக்ஸ், எனக்கு அந்த ஃபோர்ஸ் பண்ணி வர லவ், அதுக்கப்புறம் இந்த அஃபெக்ஷனால் வர லவ், இது எதுவுமே தேவை கிடையாது. என்னோட உள்ள குட் திங்ஸ் ஆர் பேட் திங்ஸ் ஏதோ ஒன்று அவள் அக்செப்ட் பண்ணிவிட்டு என் கூட லைஃப் லாங் இருக்கணும், அது மட்டும்தான்டா. அதுக்காக நான் எவ்வளோ நல்லவனாக இருக்க முடியுமோ அவ்வளோ நல்லவனாக இருப்பேன். எங்கேயாவது வச்சு பார்ப்பான் என்னோட கோபம் எவ்வளவு, என்னோட பேட் திங்ஸ் ஏதாவது பார்த்து அவனுக்கு அதுவும் பிடிக்கணும்ல. அது பிடிக்காமல் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் அவனுக்கிட்ட இருக்கிறது அதெல்லாம் நல்லதுக்கு இல்லைடா. டிஜேக்கு ஏன்டா இவ்வளோ நல்லவனாக இருக்க, அநியாயத்துக்கு நல்லவனாக இருக்கேடா. அவன் தன்னோட பார்ட்னர்கிட்ட 1008 போய் சொல்லி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறான். நீ என்னடான்னா ஒவ்வொரு விஷயத்தையும் அவனுக்கு பிடிச்ச மாதிரியே பண்ணுறியடா. எப்படிதான் உன்னால் மட்டும் இப்படிலாம் இருக்க முடியுது தெரியல கலீக்ஸ். எனக்கு ஒரு சைட் பார்க்கும்போது அவன் தான் மொத்த உலகமே அந்த மாதிரி தோணுது. நீ இப்போ சொன்ன பார்த்தியா அவனோட மனசை உடைச்சிருவான்னு சொல்லும்போது, அப்போது என்னமோ தெரியல, அந்த மொத்த உலகமே அப்படியே அமாவாசை ராத்திரி மாதிரி இருண்டு போயிடுது. டேய் ஜேகே அழுவுறியாடா? அழுக வருது கலீக்ஸ்,
என்ன பண்ணுறது. சரி, இதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்க டைமில் சீக்கிரம் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் கிளம்பிடுறாங்க. நம்ம தயங் சைடு வந்து பார்த்தா ஒரு பையன் வந்துட்டு, டே மச்சான், உங்ககிட்ட உண்மையிலேயே ஒரு பையன் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான்னு வையன், என்ன பண்ணுவேன்? நான் டைப் இல்லைன்னு சொல்லிடுவேன். டேய் என்னடா நீ வேற டைப் இல்லைன்னு சொல்லி விட்டுருவியா? இங்கே பாருப்பா, இந்த மாதிரி நச்சு ஃபிகருங்க நம்மளாம் சைட் அடிப்போம்ல, அந்த மாதிரி ஃபிகருங்களாக பார்த்து அப்படியே வளைச்சி போட்டுக்கணும். டே என்னடா? ஆமாம் மச்சான், எனக்கு அதில் தான்ப்பா இன்ட்ரெஸ்ட்டு. அப்படியே பீச் ஓரமாக எல்லா அவளுகளும் படுத்திருப்பாளுங்க. அதில் ஒரு இங்கிலீஷ்காரியாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்டா. இங்கிலீஷுக்காரி, நம்ம பேசுகிற இங்கிலீஷுக்கெல்லாம் இங்கிலீஷ்காரி கிடைக்க மாட்டா மச்சான். சரி விடு, ஒரு கொரியன் மாடல். கொரியனு மாடலு மாடலிங்கில் உங்களுக்கு என்ன தெரியும்? டேய் நானும் யாருக்கும் சலிச்சவன்லாம் இல்லை சரியா? மாடலிங்கில் என்னை கொண்டு விட்டு பாரு, அப்புறம் தெரியும் இந்த தயாங்க யாருன்னு. தெரியும் உன்னையும் தெரியும், அப்புறம் எங்களையும் தெரியும். டேய் கலாய்க்காதீங்கடா. ஏன் என்னை பார்த்தாலாம் அழகா இல்லையா? ஏன் நான் பார்த்தா வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸம் மாதிரியெல்லாம் இல்லையா? வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸமா? ஏண்டா உனக்கு அந்த ஆசைலாம் வேற இருக்கோ? டேய் எனக்கு தெரியல, ஆனால் நான் அப்படிதான். நான் ஒரு அழகந்தான், நான் ஒரு பேரழகந்தான் சரியா? ஆமாப்பா, நீ ஒரு ஆணழகந்தான். ஒத்துக்கிறோம். என்னப்பா ஒத்துக்கிறீங்கல்ல? ஒத்துக்கிறோம் தயாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆளுக்கு தயாங்க கலாய்ச்சிட்டு உட்காந்துட்டு இருக்குதுங்க. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் தான் ஒரு கப்பில் காஃபி எடுத்துகிட்டு டெரஸில் நின்றுட்டுருக்கு. அப்போ அப்படியே மூன் பார்த்துட்டு, தயாங் என்ன பண்ணிகிட்ருக்க நீ? இப்போது தூங்கி இருப்பியா? அவ்வளோ டைமெல்லாம் ஆகலையே. நீ ரொம்ப கெட்டவன் ஆகிட்டு இருக்க வர வர அந்த 4 பசங்க கூட சேர்ந்து. நான் அவனுங்கக்கிட்ட இருந்து பிரித்து வைக்கணும். நான் சொன்னால் எங்கே கேட்க போகிற நீ? அதெல்லாம் கேட்க மாட்டியே. அப்படியே அவனுங்க தான் சொல்லிட்டு இருப்ப. என் கூட சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கியே தவிர நான் சொல்கிறது ஏதாவது ஒரு விஷயத்த காது கொடுத்து கேட்டிருக்கியா? என்ன இருந்தாலும் ஜங்குக், லைஃபுங்கிறது ஒரு கதை வரும், அதை என்ஜாய் பண்ணணும். உனக்கு என்ஜாய்மெண்ட் தான் முக்கியம் இல்லை? ஆனால் தயாங், நீ எப்படி இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட எல்லாமே இருக்குடா. என்னோட காசு பணம் இது எதையுமே நீ பார்த்து வரக்கூடாது. என்னோட மனசை பார்த்து வரணும். ஏன் என்னோட அப்பியரன்ஸ் பார்த்து கூட நீ வரக்கூடாது. என்னோட மனசை பார்த்து நீ வரணும்டா. அங்கே தான் நீ இருக்க. அப்படியே உன்னை பிடிச்சி எனக்கு என்னென்னமோ பண்ணணும்னு தோணுது. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குல்ல. கடவுள் நம்மளை ரொம்ப நாள் பிரித்து வைக்க மாட்டான்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக நீ என்கிட்ட வந்து சேர்ந்துருவேன். நானும் உனக்காக வெயிட் பண்ணுறேன். ரொம்ப நாள் வெயிட் பண்ணாமல் கிடைக்கிறது எதுவுமே நல்லா இருக்காது. கரெக்ட் தானே? நீ கூட சொல்லுவியே, ரொம்ப நாள் காக்க வச்சு கடவுள் ஒன்று கொடுக்குறான்னா அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும்னு. அதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் சேலஞ்ச் இருக்கணும், அப்போ தான் லைஃபே கிக்காக இருக்கும். அதான் நானும் உனக்காக ரொம்ப வெயிட் பண்ணுறேன். எவ்வளோ வேணால் சேலஞ்ச் இருக்கட்டும் தயாங், நான் எல்லாத்தையும் பீட் பண்ணிவிட்டு உன்னை தூக்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த 3 பார்த்துட்டு ஜங்குக் பாட்டுக்கு நின்று பேசிகிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லாருமே அப்படியே காலேஜுக்குள்ளே போயிட்டுருக்காங்க. ஜங்குக், நேற்றுக்கு என்னை ரொம்ப நினச்சியா? ஏன் தயாங், ஏன் அப்படி கேட்குற? இல்லைப்பா, கனவுல ஃபுல்லாக நீ தான் வந்துட்டு இருந்த. என்னோட அம்மா சொல்லியிருக்காங்க, கனவுல யாராவது வராங்கன்னா அவங்க நம்மளை தூரத்துலேருந்து நினச்சிட்ருக்காங்கன்னு. ஆனால் நீ பக்கத்தில் தான் இருக்க. என்னோட கனவு முழுக்க வந்துட்டு இருந்தியா? நானும் உன்னை நினைக்கல. ஒருவேளை நீ தான் நினச்சிருப்பியான்னு கேட்டேன். நினச்சியா என்ன? ஆமாம். ஏன் ஏதாவது கேட்கணுமா என்கிட்ட? அப்படியெல்லாம் இல்லை. உன்னோட இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணேன்னா நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப்பா? அதெல்லாம் முடியாது. நீ இப்போ இருக்க பார்த்தியா போரிங்கா? தயாங், நம்மளுக்கு எஜுகேஷன் தான் முக்கியம். நம்ம எஜுகேட் பண்ணால் தான் எல்லாமே பிடுங்க முடியும், அது பண்ண முடியும், இது பண்ண முடியும். இப்படியெல்லாம் இல்லை தெரியுமா? என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் போரிங்காகவே இருக்க மாட்டாங்க, ஜாலியாக இருப்பாங்க. அப்படியே சைட் அடிப்போம், அடிக்கடி சரக்கு கூட அடிப்போம். என்ன சொல்கிற நீ? ஆமாம், கொஞ்சமாக தான், கட்டிங் அந்த மாதிரி தான், கொஞ்சமாக தான் குடிப்போம். அப்பா கிட்ட சொல்லிடாத ப்ளீஸ். அப்புறம் தம்மு கூட அடிச்சிருக்கோம் தெரியுமா? என்ன சொல்கிற நீ? ஆமாப்பா, அதான் எங்கள் கேங்கில் ஜிமின்னு சொல்லிட்டு ஒரு கிறுக்கன் இருக்கானே. ஆமாம், அவனே தான். அவன் எப்படி தெரியுமா? சொல்லு. அவன் தம்மு, அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸு இதெல்லாம் அவங்க அப்பா கிட்டேருந்து ஆட்டையை போட்டுட்டு வந்துடுவான்.
வந்து எங்ககிட்ட கொடுத்துருவான். அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு ஜாலியாக மஜா பண்ணோம். அப்புறம் அவ்வளோதான் ஜங்குக். என்ன நான் பேச பேச அப்புறம் அப்புறம் அப்புறம்னு கேட்டுட்டு இருக்கேன். சொன்னதெல்லாம் காது கொடுத்து கேட்டியா? கேட்டேன். சரி, உன்னோட அட்வைஸ் எல்லாம் போடு. கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கேட்டுட்டு முடிக்கிறேன். இப்போ பாரு, இதெல்லாம் பேட் ஹேபிட்ஸ். அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணக்கூடாது, அது இது அப்படி தானே? அதே தான். சரி ஜங்குக், அதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது பொண்ணுங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்ன? ஏண்டா? ஏன்? இல்லை கேட்குறேன், ஏதாவது பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா சொல்ல. உன் மேலே தான். என்ன? இல்லை அது வந்து எனக்கு யார் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்ல அஸ் அ ஃப்ரெண்டா. அதான் சொல்ல வந்தியா? சரி, நானும் ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆயிட்டேன். இவனுங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இந்த ரெயின்போ கப்பல்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதான் அந்த மாதிரி நீயும் மாறிட்டியோன்னு பயந்துட்டேன். இங்கே பாரு தயாங், இங்கே வந்துட்டு பிஎல் அப்படிங்கிறது அப்படி வந்துட்டு ஒன்றும் ரொம்ப தப்பானதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால் அவங்க அப்படி பண்ணுறாங்க. ஸோ நம்ம இதில் தப்பு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? ஆமாப்பா, நானும் அப்படி தான் அவங்கக்கிட்ட எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன். ஆனால் அவனுங்க அதை இப்போவும் அப்படி தான் பார்க்குறானுங்க. நான் உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லவா? என்ன? எங்கள் கேங்கில் இப்போ தானே சொன்னேன், ஜிமின். ஆமாம், அவனுக்கு கூட ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். என்ன சொல்கிற? ஆமாம், அவங்க 2 பேரும் லிவிங் டுகெதரில் இருக்காங்க. என்னடா சொல்கிற? உன்னோட கிளாஸில் ஷுகான்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருப்பானே, அதான் பயங்கர பந்தாவா? எங்களோட கிளாஸோட ரெகட் பாய். அவனே தான். அவன் தான் இவனோட பாய் ஃப்ரெண்ட். ஒரு வேளை எங்கேயாவது ஜிமின் ஏதாவது பண்ணுறத பார்த்துட்டுமே மறுநாள் இவன் கிந்தி தான் நடக்கணும். ஏன்? அதான் என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு தான் தெரியும். வந்து சொல்லுவான், டே இடுப்பு வலிக்குதுடா, டைஸ் எல்லாம் வலிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்பாக போயிடும். அதான் பசங்க கலாய்ப்பானுங்க, அப்பாவே சொன்னோம் அந்த பையன்கிட்ட போய் சொல்லாதுன்ட்டு, இப்போ பாடுறியா பாடு அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்குறதுக்கே சிரிப்பாக வரும் ஜங்கோக். எல்லாம் ஃபேட்டு. என்ன பண்ணுறது, அவன் போய் மாட்டிக்கிட்டான். சரி, உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? அப்படி எனக்கு இந்த ஐடியாவும் இல்லைப்பா. ஐ ஆம் அ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா? அதான் இந்த ஸ்ட்ரைட் லவ், அதில் தான் நான் எல்லாம் போவேன். சரி, நானும் பார்க்குறேன். பார்க்குறியா? அப்போது உனக்கு என் மேலே நம்பிக்கையே இல்லையா? நான் ஒரு ஸ்ட்ரைட் லவ்வர் அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கு, ஆனால் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு சொல்லிட்டு போகுது. இப்படியே தாண்டா இவங்களோட டேஸ்லாம் பாஸ் ஆகுது. ஸோ ஒன்டே அப்படியே தான் வீட்டில் உட்காந்துட்ருக்கான். என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அங்கேயும் நடந்துட்டுருக்காரு. அப்பா, ஏதாவது டென்ஷனாக இருக்கீங்களா? ஏன் இப்படி இருக்கீங்க? தயாங், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? என்னப்பா, என்ன ஹெல்ப்பு? தயாங், ஜங்குக் உங்ககிட்ட பழகிறத பார்த்தா ஐ திங்க் ஹீ இஸ் ஃபெல் இன் லவ் வித் யூ. என்ன சொல்கிறீங்கப்பா? அப்படியெல்லாம் இல்லை, அவனும் நானும் ஒரு நல்ல குட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இங்கே பார்த்தேன், நீ அவனை ஒன்றில் மேரேஜ் பண்ணிக்கோ, இல்லைன்னா அவனை லவ் பண்ணி அவனோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்ம கையில் வர்றது மாதிரி பண்ணு. அப்பா, அரையும் மேட், நம்மக்கிட்ட இருக்காத காசா? நம்மக்கிட்ட இல்லாத பணமா? எதுக்காக இப்போ அவனோட காசு, பணம், ப்ராப்பர்ட்டி எல்லாம் வேணும்னு சொல்கிறீங்க? இங்கே பார்த்தேன், நம்மளோட பிஸ்னஸ் லாஸில் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, அப்பா நம்மளோட வீடை என்ன பண்ணன்னு தெரியும்ல உனக்கு? ஐநோடாடா. ஆனால் அதான் தயாங், எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த இதெல்லாம் அடைக்கணும். அப்புறம் அதான்ப்பா, அதுக்கெல்லாம் அவனோட காசு மொத்தமாக இருந்தால் தான் முடியும். இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். ஸோ கொஞ்சம் அவன்கிட்ட பேசினேன்னா கொஞ்சோண்டு ஏதாவது பண்ணுவான். அதை வச்சே நம்ம பண்ணிடலாம் தயாங். அதுக்கு தான் தயாங் சொல்கிறேன். நான் அவன்கிட்ட பேசுகிறேன். உனக்கு மேரேஜ் பண்ணி. நோ அப்பா, இங்கே பாருங்கள், நான் ஒரு முடிவில் இருக்கேன். எனக்கு ஸ்ட்ரைட் மேரேஜ், அது மட்டும்தான். பாரு தயாங், அதெல்லாம் நம்மளுக்கு ஆகாது. நீ அவனையே கல்யாணம் பண்ணிக்கோ. அப்பா, என்ன நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களோட பையனோட விருப்பத்தை நீங்கள் எப்பவுமே கேட்க மாட்டீங்களா? சரி தயாங், எனக்காக இந்த ஃபேவரை மட்டும் பண்ணுவியா? அவனை லவ் பண்ணுற மாதிரி நடி. அப்பா, ஒருத்தங்களை லவ்வே பண்ணாமல் எப்படி அவங்கள லவ் பண்ணுறது மாதிரி நடிக்க சொல்கிறீங்க நீங்கள்? நோ அப்பா, என்னால் முடியாது.
என்னால் இந்த விஷயம் மட்டும் எப்போவுமே முடியாது. நான் ஒருத்தங்களை லவ் பண்ணுற மாதிரி எப்போவுமே நடக்க மாட்டேன், புரிஞ்சுதா? ஹே ஜிம், ஹே தயாங், நான் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டேன்னு இப்போ நீ எங்கள் மேலே கோவப்பட்டுட்டு இருக்க? இல்லைப்பா, என்னால் முடியாது. என்னால் இதை எப்போவுமே முடிக்க முடியாது. நான் எப்போவுமே அவனை லவ் பண்ணுற மாதிரி நடிக்க மாட்டேன். ஹீ இஸ் மை குட் ஃப்ரெண்ட். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் இழக்க விரும்பலை. அவனோட ஒரு மனசு ஒருக்கா உடஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அதை ஒட்ட வைக்கிறது ரொம்ப கஷ்டம்ப்பா. அது மட்டும் இல்லை, அவன் எவ்வளோ ப்ரீஷியஸ் தெரியுமா? ஒரு பியூரான கோல்டு டைமண்ட் என்ன வேணால் சொல்லலாம் அவனை. அப்படிப்பட்ட ஒரு பையனோட மனசை நீங்கள் ஏமாற்ற சொல்கிறீங்களா? தயாங், எனக்கு வேற வழி தெரியல. நீ இப்படி தான் பண்ணணும். இல்லைன்னா நான் சொல்லிட்டேன், உனக்கும் அவனுக்கும் மேரேஜ் பண்ணி வச்சிருவேன், கேட்டுக்கோ. அப்பா ப்ளீஸ், எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? தயாங், நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஐ நீட் மணி. எனக்கு அவனோட ப்ராப்பர்ட்டிஸ் வேணும். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னோட கையில் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்ததும் நான் உன்னை எதுக்குமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் தயாங். தென் நீ இப்போ இருக்கிற லைஃப் இருக்குது பார்த்தியா, இந்த லைஃப் இதோட எண்ட் ஆயிரும். அவ்வளோதான், எண்டு கார்டு போட்டுற வேண்டியதான். உன்னோட 4 ஃப்ரெண்ட்ஸ் உன்னை விட்டுட்டு போயிடுவானுங்க. அதுக்கப்புறம் நீ தனியாக ஆயிடுவ தயாங். நானும் பிஸ்னஸ் லாஸில் போடுறதுனால வேற எங்கேயாவது போயிட்டு தான் ஏதாவது பண்ணி நம்ம பிழைக்கணும், புரிஞ்சுதா உனக்கு? அதனால நீ இதை பண்ணியே ஆகணும். இல்லைப்பா, ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட நான் கஷ்டப்படலாம். ஆனால் இது இல்லைப்பா, இதனால் முடியாது. நான் படித்து முடிக்க போகிறேன்ல, எல்லாத்தையும் சீக்கிரம் அடைச்சிடலாம். என்ன தயாங், என்ன சொல்லிட்டு இருக்க? இந்த பிஸ்னஸில் நான் 20 இயர்ஸாக இருக்கேன். 20 இயர்ஸில் எனக்கு கிடைச்ச இவ்வளோ பெரிய இது மொத்தமாக சரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த டெவலப்மெண்ட்டுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும். அதனால் நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அவனோட ப்ராப்பர்ட்டிஸ் இன்னும் 1 மந்த்துக்குள்ளாடி நம்ம கையில் இருக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? கொன்றுவீங்களா 2 பேரையும்? சரி, கொன்றுங்க. இந்த பொல்லாத உலகத்தில் 2 பேரும் இருக்கிறதுக்கு செத்து போயிடுறோம். தயாங், என்னோட வாயை கிளறாத, புரிஞ்சுதா? நம்ம வாழ்ந்துட்டு இருக்க லைஃப் கூட ஜெக்கியோட அப்பா போட்ட பிச்சை தான். என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தயாங் ரொம்ப ஷாக்காக பார்த்துட்டு இருக்கான். ஸோ இங்கே கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே எல்லோரும் காலேஜுக்கு போயிட்டுருக்காங்க. அப்போ அப்படியே தயாங் ஜங்குக்கு முன்னாடி போகிறான். என்ன தயாங், என்ன விஷயம், ஏதாவது சொல்லணுமா? இல்லை ஜங்குக், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும், சொல்லு. இல்லை, கொஞ்சம் பர்சனல். பர்சனலா? என்ன பர்சனல்? என்கிட்ட பர்சனலாக எப்போவுமே நீ பேச வந்ததுலையே, ரொம்ப நர்வஸாக இருக்கிற மாதிரி இருக்கு. இல்லை ஜங்குக், அது கொஞ்சம் ரொம்ப பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கிளாஸ்க்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அது ஒரு எம்டி கிளாஸ் தான். அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு, என்னாச்சு, என்ன மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, என்னாச்சு? இல்லை ஜங்குக், நவடேஸ் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கா? இங்கே பார்த்தேன், எனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன பிடிக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன? ஜங்குக், எனக்கு தெரியல நீ எந்த மாதிரிப்பட்ட கேரக்டராக டைப்பான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஐம் லவ் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான் சடனாக. ஜங்குக் தயாங், ஜங்குக், ஐம் சாரி, நான் தப்பாக ஏதாவது பேசியிருந்தா? இல்லை, நீ என்ன சொன்ன? ஜங்குக் அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயாங் ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கான். இல்லை, நீ சொன்னது திருப்பி சொல்ல. ஜங்குக் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி சொல்கிறான். அப்போ ஜங்குக் அப்படியே பக்கத்தில் போயிட்டு ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் தயாங்குக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஒரு மாதிரி ஒரு ஹாப்பினஸ் ப்ளஸ் அந்த அப்பா சொல்லி தானே இதை பண்ணியிருப்பான், அதோட பயம் கூட. அப்படியே பார்த்துட்டு, ஜங்குக், நீ சும்மா தான் சொல்கிறியா இல்லை ரியலாகவே? தயாங், நான் உன்னை எப்போ சின்ன வயசில் பார்த்தனோ அப்போலேருந்தே சொல்லலாம் லவ் வித் யூ. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் தயாங். எப்படி சொல்கிறது, இன்ச் பை இன்ச்சாக இத்தனை வருஷம் நான் செத்துட்டேன், இதுக்கு மேலேயும் என்னை சாவடிக்க போறியா? இப்படி பேசியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லிப்ஸ் பக்கத்தில் போய் பேசுகிறான். தயாங்குக்கு இது என்ன ஃபீலிங்னே புரியல. அப்படியே ஸ்டொமக்லாம் ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளைஸ் பறக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ப்ளஸ் ஒரு மாதிரி பயமாகவும் இருக்குது. என்ன பண்ணிகிட்ருக்க இப்போ? இல்லை தயாங், இத்தனை வருஷம் நான் எப்படியெல்லாமோ இருந்துட்டேன். உன்னை நினச்சி ஒவ்வொரு மூமெண்ட்டும் புலம்பி அப்படியே மூன் கிட்டெல்லாம் பேசுவேன் தெரியுமா? நீ என்னோட மூன்.
நீ என்னோட ஹோல் கேலக்ஸி. ஜங்குக், இவ்வளோ இவ்வளோ ஃபீலிங்ஸ் வச்சுருக்கேன் என் மேலே. ஆமாம் தயாம், இதுக்கு மேலேயே வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நீ பார்க்கணும்ல. இந்த ஜங்குக்கும் மேலே எவ்வளோ ஃபீலிங்ஸ் வச்சுருக்கேன், எப்படி உன்னை பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு நீயும் தெரிஞ்சுக்கணும்ல. எல்லாத்தையும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அவனோட கண்ணு கலங்குது. எதுக்கு எதுக்கு இப்போ உன்னோட கண்ணு கலங்குது? ஹாப்பி டியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறான். அப்போ அப்படியே லிட்ரலி அவனோட லிப்ஸை அவ்வளோ சாஃப்டாக கிஸ் பண்ணி அப்படியே அவனோட சைடு இழுக்கிறான். கிஸ் மீ பேக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரே வேர்டோட சொல்லி முடிச்சுட்டு மறுபடியும் கிஸ் பண்ணுறான். அப்படியே அந்த கிஸ் கொஞ்சம் அப்படியே டீப்பாக போயிட்டுருக்கு. அப்போ அந்த சைடு ஜிமின் வந்ததும் அப்படியே பார்த்துட்டு, அடங்கொப்புறானே, ஏண்டா நான் அப்படி பண்ணுறேன்னு சொன்னதும் என்னை என்னென்னமோ பேசுனீங்க, இப்போது நீங்கள் பண்ணும்போது இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா? இந்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மொபைல் எடுக்க போகும்போது, இல்லை ஜிமின், நீ பட்ட பெயினை அவனுக்கும் கொடுக்குற, என்ன பைத்தியமா நீ? இவங்களாவது சந்தோஷமாக இருக்கட்டும், சரி கண்டுக்காம போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போக பார்க்கும்போது சுகா அப்படியே ஜிமினோட கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போயிடுது. ஐயோ சுகா என்ன சுகா பண்ணிட்டு இருக்க, என் கையை விட, எனக்கு ஒரு மாதிரி நீடியாக இருக்குடா, கிஸ் பண்ணிட்டு போடா. ஐயோ சுகா, நேற்றுக்கு தானே பண்ண, என்ன திருப்பியும்? சத்தியமாக சொல்கிறேன்டா, 20 மினிட்ஸ் கூட நம்ம முழுசாக பண்ணல, அதுக்கு முன்னாடி வலிக்குதுன்னு சொல்லிட்டு நெளிஞ்சிக்கிட்டே இருந்தேன், அதான் நேற்றுக்கும் பண்ணனே அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். ஏன்டா இப்படி பண்ணுற, கிஸ் பண்ணுறா, எல்லாம் ஸ்டக்காகி நின்றுட்டுருக்குடா. ஸ்டக்காகி நின்றுட்டுருக்கா? ஐயோ சோதனை காலத்தில் நீ வேற சோதிக்காதடா டேய். சரி எனக்கு புரியுது, இப்போ கிஸ் பண்ணால் ரிலீஸ் ஆயிருமா? எனக்கு தெரியல, மூடு இன்க்ரீஸ் ஆனால் ரிலீஸ் ஆயிரும். அப்படியா? என்னடா அப்படியா இப்படியான்னு கேட்டுட்டு இருக்க? கிஸ் பண்ணுறான், முட்டியிலடா, வலிக்குதுடா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஐயோ இப்போ தானே நிம்மதியாக இருக்குது, கொஞ்சம் கூட டீப்பாக போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் மாசாக வேற லெவலில் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அப்படியே சடனாக சுகா லிப்ஸ் எடுத்துட்டு, ஜிமின் ஒரே ஒரு ரவுண்ட் தான், அதான் நான் சொன்னேன்ல நேற்றுக்கு அப்படியே எல்லாம் ஸ்டக்காகி நிற்குதுடா, அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டான்னா மட்டும் போதும். ஐயோ யோங்கி இப்போ எப்படி? அந்த பெஞ்சில் வச்சுடா, ஒரே ஒரு ரவுண்டு, உள்ளே விட்டுட்டு அப்படியே எடுத்துருவேன். சரியா? ப்ளீஸ்டா அக்செப்ட் பண்ணி போடா. சரி சுகா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் மண்டையை ஆடினதும் தான் அப்படியே ஜிமினை தூக்கிட்டு போய் அதில் ஒரு டேபிள் இருக்கும், அந்த டேபிள் தூக்கி போட்டு அப்படியே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ ஒரு ரவுண்டு தான் சீக்கிரமாகவே முடிஞ்சிடுது, ஒரு 10 மினிட்ஸ்லேயே முடிஞ்சிடுது. அப்படியே முடிச்சுட்டு இவங்க பேண்ட் எல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு, என்னடா எப்படி இருக்கு? சுகா உனக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு புரியவே இல்லை, நேற்றுக்கு நைட்டு 20 மினிட்ஸ் அப்படியே வெறிக்க வச்சு பண்ணேன். ஆமாண்டா, அதுக்குள்ளாட்டி தான் உன்னோட வண்டியை ஃப்ரெண்டு அப்படியே அது ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டானு, அவங்க மேலே எனக்கு வர ஆத்திரத்துக்கு. ஐயோ இவங்க எனக்கு புரியுது, நீ இப்போ வந்துட்டு எதுக்கு கோவப்பட்டுட்டு இருக்க? பின்ன என்னடா, அவன் என்ன நேரம் காலம் தெரியாமல் நைட்டு தான் நொட்டுவானா? அதுக்கப்புறம் எனக்கும் டயர்டாக இருந்துச்சுன்னு நான் தூங்கிட்டேன். மறுநாள் மார்னிங் வந்து இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க. சுகா உனக்கு சுத்தமாக அறிவில்லை. போடா பூனைக்குட்டி, கோச்சிக்கிட்டியா? நான் உன் மேலே நான் உன் மேலே கோவப்படுறதுக்கு யாரா? கோழி குஞ்சு, என்னோட கோழி குஞ்சு தடா நீ. அப்படியே உன்னை பொத்திக்கிட்டு இந்த உலகம் முழுக்க சுற்றி வர. என் மேலே அவ்வளோ பாசமா சுகா உனக்கு? என்ன இவ்வளோ பாசம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்படியே எங்கள் தாயம் ஜங்குக் சைடு வந்தா அப்படியே கிஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்க 2 பேரும் நின்றுட்டுருக்காங்க. தயாம் இங்கே பாரு, ஜங்குக் இந்த விஷயம் என்னோட ப்ரெஸ்டேஜ் ஏதாவது போயிடும்னு சொல்லிட்டு நினச்சி வச்சுட்டு இருந்தேன்னா இந்த விஷயத்த நீ யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம், நானும் ப்ரைவேட்டாகவும் என்ன நினைக்கிறேன். சரி, உனக்கு எல்லாருக்கிட்டையும் சொல்லணுன்னாலும் சொல்லிக்கலாம். சரி, அப்புறம் இப்போ தெரிஞ்சிச்சா PL லவ் நான் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு? புரிஞ்சுது. இனிமேல் இதை பற்றியெல்லாம் தப்பாக பேசக்கூடாது, சரியா? உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் பேசினாலும் அவங்கக்கிட்ட சொல்லி வை. புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயங்க எல்லாத்துக்கும் மண்டையாடிட்டு இருக்கான். சரி, நீ இப்போ கிளாஸ்க்கு போ. சரி, நீயும் கிளாஸ்க்கு போ ஜங்குக். எதையும் நினச்சிட்டு இருக்காத. எனக்கு புரியல, அதான் நான் ப்ரப்போஸ் பண்ணது எதையும் நினச்சிட்டு இருக்காத. உன்னோட ஸ்டடீஸ்
என்னோடய ஸ்டடீஸை நான் பார்த்துக்கிறேன், நம்ம கிஸ் பண்ணது எதையும் நீ நினச்சிட்டு இருக்காத. உன்னோட ஸ்டடியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். சரி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுறான் தாயம். அப்படியே போயிட்டு கிளாஸ்க்குள்ளே ஒரு மாதிரி நர்வஸாக உட்காந்துட்ருக்கான். ஏன் தாயம் அப்படி பண்ண, இவ்வளோ அவசரப்பட வேண்டியது என்னது? தாயம், நீ உன்னோட மனசை கேட்டு பண்ணுறவன்டா, இப்போ என்னடா எல்லாத்துக்கும் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். ஸோ இப்படியே தான் ரொம்ப டேஸ் பாஸ் ஆகுது. அவுட்டிங்கெல்லாம் போவாங்க, ஏன் சேர்ந்து கூட தங்கியிருக்காங்க. அந்த மாதிரி தான் எங்களோட டேஸ்லாம் பாஸ் ஆகிட்டுருக்கு. ஒன் ஃபைன் டே அப்படியே ஜங்குக் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அப்படியே வச்சுட்டு இருக்கும்போது டேங்க் மேலேருந்து அப்படியே லேசியாக இறங்கி வரான். காஸ் இப்போ தான் தூங்கி எந்திரிச்சிருப்பான். டயம், குட் மார்னிங். குட் மார்னிங் ஜங்குக். என்ன அதுக்குள்ளாடி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன்? என்னோட பேபி பியருக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். ஓடி போயிட்டு குளிச்சுட்டு சீக்கிரம் வா, சீக்கிரம் சாப்பிட்டுட்டு எங்கேயாவது வெளியே போகலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு டேங் அப்படியே லேசியாக போயிட்டு ப்ரெஷ் எல்லாம் பண்ணி ரெடி ஆகிட்டு கீழே வரான். என்ன என்னோட பேபி பியரோட மூஞ்சில் ஒரு மாதிரி பட்ட ஒரு சேட்னஸ் தெரியுது. இல்லை ஜாங்கோ, எனக்கு ஒன்று உங்ககிட்ட கேட்கணும். என்ன என்ன என் பேபி பியருக்கு என்கிட்ட கேட்கணும்? இல்லை குக்கி, அது என்ன விஷயம் அப்படின்னா, அப்பாவா என்ன சொன்னார்? என்ன நம்ம லவ் பண்ணுறது தெரிஞ்சிச்சு அவருக்கு? இல்லை ஜாங்கோ, அது நான் எப்படி உங்ககிட்ட சொல்கிறது? என்னடா சொல்ல. இல்லை அது அது கொஞ்சம் கொஞ்சம் கேஷ் தேவைப்படுது. கேஷா? எதுக்கு? இல்லை ஜேகே, அது நான் உன் மேலே ரொம்ப அட்வான்டேஜ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நினச்சிக்காத. நம்ம 2 பேரும் எப்படி பார்த்தாலும் மேரேஜ் பண்ணிவிட்டு 2 பேரும் சேர்ந்து தான் இருக்க போகிறோம். ஆமாம், கரெக்ட் தான். இப்போது நீ எங்கேயாவது வெளியே பிஸ்னஸ்க்காக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதுக்காவது போயிட்டேன்னா அப்புறம் உன்னோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே தானே இருக்கும். ஆமாம், அப்போது யாராவது ஏதாவது என்கிட்ட கேட்டாங்கன்னா எனக்கு எதுவும் தெரியாதுல்ல. ஆமாம், அதுக்கு இப்போ என்ன? அதான் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இதை பற்றி நான் அவங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன். அவங்க அது என்ன விஷயம் அப்படின்னா, ஆமாம் நான் யூஎஸ் போகலான்னு இருக்கேன். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம் என் பேரில் இருந்தால் சரிப்பட்டு வராது. எப்படியா நான் அவனை மேரேஜ் தான் பண்ணிக்க போகிறேன், அதனால எல்லாத்தையும் உன் பேரில் மாற்றிடலான் இருக்கேன். சங்கு, என்ன பேசிகிட்டு இருக்க? ஆமாம் தயாங், ஏன் இதில் உனக்கு விருப்பம் இல்லையா? இல்லை குக்கி, அது நம்ம இப்போ தானே பழகியிருக்கோம், அதான். இங்கே பாரு தயாங், நான் உங்ககிட்ட என்ன தான் இப்போது நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே திக் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் எனக்கு நீ ஃபேவராக இருக்க மாட்டியா? கண்டிப்பாக உன் கூட நான் ஃபேவராக எப்போவுமே இருப்பேன். தட்ஸ் மை தயாங். அப்புறம் நாளைக்கு உங்கள் அப்பா கிட்ட நான் பேசுகிறேன். சரி. அப்போ நீ எதுக்கும் கவலைப்படாத. எனக்கு ஈவினிங்கே நான் பேங்க் அவர் இவருன்னு சொல்லிட்டு எல்லாரும் வேறு சொல்லியிருக்கேன். ஸோ பேப்பர்ஸ் எல்லாத்தையும் அவனோட பேரில் மாற்றிடலாம். எங்கேயும் போயிடாது, சரியா? ஈவினிங் நம்ம வீட்டில் தான் இருக்கணும். சரி அப்படின்னு சொல்லிட்டு தயங்குக்கு ஒரு சைடில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காசு அவன் லிட்டரலி ஜங்குக்கை லவ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டான். அவனை ஏமாற்ற போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இது கலிக்ஸுக்கு தெரிஞ்சு கலிக்ஸ் கால் பண்ணுறான் ஜங்குக்கு. டேய் ஜங்கு, எங்கடா இருக்க? வீட்டில் தான்டா. ஏன் கத்திட்டு இருக்க? டேய் கேள்விப்பட்டேன்டா. என்ன ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ் எல்லாத்தையும் அவனோட பேரில் மாற்ற போறியா? ஆமாடா, ஆமாம், உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், மறந்துட்டேன்டா. டேய் இப்போ அந்த அங்கிள் சொல்லி தான்டா எனக்கே தெரியும். ஏன் கலீக்ஸ் இப்போ கோவப்படுறேன்? பாரு ஜங்கு, எனக்கு இன்னமும் சரியாகவே படலை. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறது தான். அவனை எப்போயாவது ஏமாற்றிடுவான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ பாரு கலீக்ஸ், அவன் என்னோடையவன். அவன் எப்பவுமே என் கூட தான் இருக்க போகிறான். அப்புறம் அவனோட பேப்பரில் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் மாற்றிட்டா நானும் கொஞ்சம் நிம்மதியாக யூஎஸில் இருக்க முடியும்ல. அங்கே போயிட்டு அங்கே உள்ள பிஸ்னஸ்லாம் பார்த்துக்கலாம். இங்கே உள்ளதே ஏதாவது பிரச்சனைனாலும் அது எல்லாத்தையும் டைம் மேனேஜ் பண்ணிப்பான். அதனால தான்டா அவனோட பேரில் எல்லாத்தையும் மாற்றுறேன். ஜங்கோக், எனக்கு இது என்னமோ சரியாக படலை. சம்திங் வென்ட் ராங், ஏதோ தப்பாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, தயாங் எப்போவுமே பிஎல் சைட் வந்ததே கிடையாது. அவன் எப்போவுமே ஸ்ட்ரைட்னு தான் சொல்லிட்டு இருப்பான். இதுலேருந்தே உனக்கு கொஞ்சம் கூட அவங்க மேலே சந்தேகம் வரல? இங்கே பாரு கலீக்ஸ், அது எல்லாருமே அவங்களோட ஹார்மோன் சேஞ்சஸ், அவங்களோட ட்ரஸ்ட் பிலீஃப் எங்கே இருக்குதோ அதை தேடி தான் அவங்க போவாங்க.
தென் தயாங் என்ன ட்ரஸ்ட் பண்ணுறான், பிலீவ் பண்ணுறான், தென் லவ் பண்ணுறான். அதனால தான் நாங்கள் இப்போ லிவிங்கில் இருக்கோம். ஓகேவா? நீ எதுக்கும் மண்டையை போட்டு குழப்பிக்காத கலீக்ஸ். ஓகே ஜங்குக், இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன் கலீக்ஸ், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நாளை பின்ன ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆனால் ஏன் எனக்காக நீ வந்து நிற்க மாட்டியா? ஜங்குக், ஐ எம் ஆல்வேஸ் தேர் வித் யூ. ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே என்கிட்ட வந்துடு. ஓகே எனக்கு தெரியும் கலீக்ஸ், நீ என் கூட தான் எப்போவுமே இருப்பேன். ஓகே நான் கால் கட் பண்ணுறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கலீக்ஸும் ஜங்குக்கும் கால் கட் பண்ணுறாங்க. இது இவங்க பேசுனது எல்லாத்தையும் ஜங்குக் அப்படியே நின்று கேட்டுட்டு ஒரு மாதிரி உட்காந்து அழுதுட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்ப முடியல. காசு அவன் வந்துட்டு அவங்க அப்பா சொல்கிறத அது எல்லாத்தையும் கேட்குறான். அதனால ரொம்ப அழுகுறான். இப்படியே ஈவினிங் டைமும் ஆகுது. அப்போ அந்த பேப்பர்ஸ் எல்லாம் தூக்கிட்டு நிறைய பெரியவங்கெல்லாம் வராங்க. அவங்க எல்லாருமே அப்படியே பேப்பர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி தயாங்கிட்டேருந்து சைன் வாங்குறாங்க. என்னப்பா ஜங்குக், இத்தனை வருஷமாக உன் பேரில் தான் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்துச்சு, ஏன் உங்கள் அங்கிளுக்கு கூட நீ விட்டு கொடுக்கல? இப்போ எல்லாத்தையும் இந்த பையன் பேரில் எழுதி வைக்கிறேன். ஆமாம் அங்கிள், நான் இவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப நல்ல விஷயம் ஜங்குக், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ அங்கிள். தென் மீட் மை ஃப்யூச்சர் ஒய்ஃப் தயாங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணதும் எல்லாருமே பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே அப்படியே சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்காங்க. டேங் மூஞ்சில எப்போவுமே ஒரு ஃபேக் ஸ்மைல் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ எல்லாருமே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனதும் அப்படியே ஜங்குக் தயாங் பார்த்துல போயிட்டு, ஏன் தயாங் உனக்கு இது எதுவும் பிடிக்கலையா? இல்லை ஜங்குக், அப்படியெல்லாம் இல்லை. ஏன் அப்படி கேட்குற? இல்லை, அந்த இன்சிடென்ட் நடந்ததுலேருந்தே பார்த்துட்ருக்கேன், உன் ஃபேஸில் ஒரு ஸ்மைலிங்கே இல்லை. சிரிக்கிற ஆனால் ஃபேக் ஸ்மைலாக இருக்கு. ஏன் ஜங்குக் அப்படி கேட்குற? தயாங், உன் கூட நான் சின்ன வயசுலேருந்தே இருக்கேன். உன்னோட சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் கூட எனக்கு நல்லாவே தெரியும். நீ எப்படி சிரிப்ப, மனசார எப்படி சிரிப்ப, அதுக்கப்புறம் ஃபேக்காக எப்படி சிரிப்ப, எல்லாமே எனக்கு தெரியும்டா. ஏன் ஜங்குக்கிட்ட ஏன் போய் சொல்கிற? என்ன ஏதாவது விஷயத்த என் கிட்ட மறைக்கிறியா? அப்படியெல்லாம் இல்லை ஜங்குக், அது ஒரு மாதிரி பயமாக இருக்குது. இத்தனை வருஷம் ஏதோ காஜித்தனமாக சுற்றிட்டு இப்போ இவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் என் தலையில் சடனாக வந்து விழுந்ததும் ஒரு மாதிரி பயந்துட்டேன். அதான், வேறு எதுவும் கிடையாது. வேறு எதுவும் கிடையாதுல்ல? வேறு எதுவும் கிடையாது. இல்லை தயாங், உன் கண்ணு இப்போவும் போய் சொல்லுது. எதையாவது என்கிட்ட இருந்து மறைக்கிறியா? நான் உன்னை ஹக் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தயாங் கேட்குறான். ஜங்குக்கு இருந்துட்டு தாராளமாக பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அப்படியே யோசிக்கவே இல்லை தயாங், டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே ஜங்குக்கு தெரியாமலேயே அவனோட ஷோல்டரில் அப்படியே ரொம்ப அழுகுறான். அப்போ ஜங்குக்கு இருந்துட்டு, ஹே என்ன இவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிற? இல்லை இல்லை, அது ஹக் பண்ணணும்னு தோணுச்சு, அதான். என்னடா அவ்வளோ லவ் பண்ணுறியா உன்னோட ஜங்குக்கை? ஆமாம், ரொம்ப லவ் பண்ணுறேன் என்னோட குக்கியை. எனக்கு என்னமோ தெரியல குக்கி, உன்னை விட்டு நான் மொத்தமாக பிரிஞ்சிருவேணும்னு ரொம்ப பயமாக இருக்குது. ரொம்ப 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 பயமாக இருக்குது. என்ன என்ன க்ரைங் டோனில் பேசிகிட்டு இருக்க? க்ரைங் டோனில் இல்லை, நார்மலாக தான் பேசுகிறேன். ஆனால் வாய்ஸ் ரொம்ப கொளருது. நீ பேசுகிறத பார்த்தாலே தெரியுது. சேக்கி, நான் வீட்டுக்கு போவா? ஏண்டா? ஏன்? இல்லை ஜங்குக், அப்பாவை பார்த்து 1 வீக் ஆகுது. அதான் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அதான் போயிட்டு வரவா? தாராளமாக போயிட்டு வா தயாங். நான் உனக்கு எப்போவுமே கண்ட்ரோல், அந்த லைன் இந்த லைன் சொல்லிட்டு எதுவுமே போட மாட்டேன். நீ கண்டிப்பாக போயிட்டு வரலாம். சரி சரி ஜங்குக், நாளைக்கு வந்து கூட்டிகிட்டு போ என்ன, ஓகேவா? சரி. அப்புறம் தயாங், ஜங்குக், நாளைக்கு நான் அங்கிள்கிட்ட வந்து பேச என்ன 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 விஷயம் பற்றி ஜங்குக்? அது வேற எதுவும் கிடையாது, அதான் நம்மளோட மேரேஜ் பற்றி. மேரேஜா? ஏன் இன்னும் நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறியா? இல்லை இல்லை ஜங்குக், நாளைக்கே வந்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயாங் ஒரு மாதிரி குனிஞ்சிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ஆகுது. ஜங்குக் அப்படியே கிளம்பிட்டு இருக்கும்போதே தயாங்குக்கு கால் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். இன்னும் இந்த பையன் எடுக்க மாட்டேங்கிறான், ஒரு சின்சியாரிட்டியே இல்லை. இன்றைக்கி அவனோட ஃபேமிலிக்கிட்ட வந்து பேசுகிறேன்னு சொல்லியிருக்கேன், சின்சியாரிட்டியோட பக்கத்தில் ஃபோன் வச்சுருக்கலாம், அந்த எந்த நினைப்புமே இல்லை. ஒரு ஹஸ்பண்ட் கால் பண்ணுறானே போய்ட்டு அட்டன் பண்ணுவோம், ஏதாவது ஒரு நினைப்பு இருக்கு அந்த பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி
ஜங்கு க்ளூம் பண்ணிட்டே அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கு. ப்ளூடூத் வழியே ட்ரை பண்ணிட்டே அப்படியே கார் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஸோ அட்டன் பண்ணவே இல்லை. ஃபைனலி தயங்கோட வீட்டுக்கும் போயிட்டு ரீச் ஆனதுக்கப்புறம் அப்படியே ஜங்குக்கு இறங்கி வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா வீட்டில் எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. தயங்க அங்கே நின்றுட்டு இருக்கான். பாப்பா ஜங்குக், உனக்காக தான் வெயிட்டிங். அங்கிள், தயங்க ஆல்ரெடி உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டானா? இல்லைப்பா, வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அப்படியே ஜங்கு போயிட்டு உட்கார. என்னப்பா சொல்லு, என்ன விஷயம்? இல்லை அங்கிள், தயாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனுக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும். ரெண்டு பேரும் இவ்வளோ நாள் லிவிங்கில் இருந்தோம். ஆ, அது என்னமோ சொல்லிட்டு போனானே, ஃப்ரெண்ட்ஸ் கூட லிவிங்கா? ஆ, என்ன சொல்லிட்டுட்டா போன? ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி. அதே தான், ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டின்னு சொல்லிட்டு போயினப்பா. உன் கூட தான் இருந்தானா? ஆமாம். பொய் சொன்னதுக்கு சாரி அங்கிள். என் கூட தான் இருந்தான். எனக்கும் சொல்கிறதுக்கு டைம் கிடைக்கல. வெளியே கூட்டிகிட்டு போகிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நானும் பிஸியாக இருந்தேன். சரி, இப்போ நீ என்னத்தை பற்றி சொல்ல வர? இல்லை அங்கிள், எனக்கு தயங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனை நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதான் உங்ககிட்ட வந்து சொல்லி. ஓ, உனக்கு இந்த நினைப்பெல்லாம் வேற இருக்கா ஜங்குக்? அங்கிள், எனக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியல. ஜங்குக், என்னோட பையன் உன்னை லவ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. தயாங்குக்கு அப்படியே எல்லாம் முடிஞ்சிட்டுச்சு. அந்த மாதிரி ஒரு தாட் தான். அப்படியே ஐஸ்லேருந்து டியர்ஸ் வந்து விழுது. அப்போ ஜங்கு இருந்துட்டு, என்ன அங்கிள் சொல்கிறீங்க? ஆமாம் ஜங்குக், அவனை லவ் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் ஆக்டிங் தான் பண்ணான். இந்த ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ் ஞாபகம் இருக்கா? உன்னோட வீடு, உன்னோட லேண்டு ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஞாபகம் இருக்கா? இது எப்படி இங்கே வந்துச்சு? என் பையன் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான். என்னோட பிஸ்னஸ் லாஸில் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் என்கிட்ட நீங்கள் ஹெல்ப் கேட்டிருக்க வேண்டியதானே? ஹெல்ப் கேட்குறதா? நான் உன்கிட்ட கையேந்துறதா ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ஜங்குக்கு செம்மையாக கோவம் வருது. அப்போ அப்படியே தயங்க முறைச்சிட்டு, தயாங் என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். தயங்கனால சுத்தமாக முடியல. அப்படியே குனிஞ்சே நின்றுட்டுருக்கான். ஒரு வார்த்தை கூட பேசாமல். என்ன அங்கிள் இதெல்லாம்? இங்கே பாரு ஜங்குக், என்னோட பையனை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எங்களோட பேரில் வந்துருச்சு, இனிமேல் வந்துடும். ஏன்னா என்னோட பையன் பேரில் தான் மாறிடுச்சுல்ல. அதுக்கப்புறம் எல்லாமே எங்கள் பேரில் வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் டைம் இருக்குது. உன்னால் என்ன முடியுமோ பார்த்துக்கோ ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, ஒரு மாதிரி சேலஞ்ச் பண்ணுற மாதிரி. அப்போ ஜங்குக் இருந்துட்டு, என்ன நினச்சிட்ருக்கீங்க உங்கள் மனசுல எல்லாம்? ஃபஸ்ட்டு என்னோட அங்கிள் நின்னார் இந்த மாதிரி, இப்போ நீங்களா? ஜங்குக், இங்கே பாரு, உன்னோட அப்பாவோட ஃப்ரெண்டு நான். உன்னோட அப்பா இறந்து போனதுக்கப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்காகவும் அந்த லேண்டுக்காகவும் நிறைய பேர் சண்டை போட்டுருந்தாங்க, எனக்கு தெரியும். அப்போ என்னோடய பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதனால தான் உனக்கு சப்போர்ட்டிவாகவும் அவங்களுக்கெல்லாம் அகெயின்ஸ்டாகவும் நான் பேசி அதை உன்னோட பேரில் கொடுத்தேன். எனக்கு தெரியும் இந்த மாதிரி என்னோடய பிஸ்னஸ் என்றைக்காவது ஃப்ளாப் ஆகும். அன்னைக்கு இது யூஸ் ஆகும்னு தெரிஞ்சது தான் அன்னைக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன். அது இன்னைக்கு நல்லாவே ஹெல்ப் ஆகுது. தென் அங்கிள், இது உங்களுக்கு சொந்தமான லேண்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்கள் பையனை வச்சு ஏமாற்றி வாங்கினதுக்கு நீங்கள் என்கிட்ட டைரெக்டாக வந்து கேட்டிருந்தாலே கொடுத்துருப்பனே. மனசை எதுக்காக உடைக்கணும்? என்ன பண்ணுறது ஜங்குக், உன்னை என்னோட பையனால் தான் ஃப்ளாப் பண்ணணும்னு நினச்சேன். அது முடிஞ்சிருச்சு. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அப்படியே ஜங்குக் தயாங் சைடு திரும்புகிறான். ஏன் தயாங், என்ன உனக்கு சுத்தமாக பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்டதும் தயாங் ஒரு வார்த்தை கூட பேசல, அப்படியே நின்றுட்டுருக்கான். அப்போது அவர் இருந்துட்டு, தயாங் உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் தயாங் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அப்படியே உள்ளே போயிடுறான். என்ன இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்டதும், செக்யூரிட்டி இவனை பிடிச்சி வெளியே தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் ரெண்டு பேர் வந்து அப்படியே ஜங்குக்கு பிடிச்சி வெளியே தள்ளிடுறாங்க. ஜங்குனால சுத்தமாக முடியல. அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கான். அவனோட டியர்ஸ் பாட்டுக்கு ஃபலன் ஆகிட்டே இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி நடந்து போயிட்டுருக்கான். ஸோ ஸ்ட்ரீட்டில் அந்த மொட்டை வேலில் நடந்து போயிட்டே இருக்கான். அவனோட உடம்புல சுத்தமாக ஸ்ட்ரென்த்தும் இல்லை. ஒரு மாதிரி தள்ளாடி நடந்து போயிட்டுருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே அவனால் சுத்தமாக முடியாமல் அப்படியே ஃபைண்ட் ஆகி கீழே விழுந்துடுறான்.
இப்படியே நம்ம தயங் சைடு வந்தா அவனோட முடியை கொத்தா பிடிச்சிட்டு உட்காந்து பயங்கரமாக அழுதுட்டு இருக்கான். ஏன் இப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ண, எதுக்காக இப்படி பண்ண, எதுக்காக அவனோட மனசை நீ உடைச்ச, எல்லாம் எல்லாம் இவருக்காக தானே பண்ணேன், எல்லாம் இவருக்காக தானே பண்ணேன், எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சீக்ஸையும் அவன் போட்டு அப்படி அடிக்கிறான். எல்லாமே முடிஞ்சு போச்சு. அவனோட ஒரு குட் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு இருந்தேன். அவங்ககிட்ட லவ் சொன்னதுக்கப்புறம் அப்போதானே அவனோட கண்ணை நீ பார்த்தேன். அப்போவே நீ செத்துட்டல்ல. எதுக்கு இப்படி அவனோட மனசை உடைச்ச, எதுக்கு 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 இப்படி உடைச்ச, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ற நீ? ஜங்குக் 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 என்னை விட்டுட்டு போயிட்டியா நீ? ஜங்குக், நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், என்னால் உன்னை எப்போவுமே வெறுக்க முடியாது. நான் இப்போ ஒன்று ரொம்ப லவ் பண்ணுறேன். என்கிட்ட திரும்ப வந்துரு, என்கிட்ட திரும்ப வந்துரு. நான் உன்னை எப்போவுமே வெறுக்க மாட்டேன் ஜங்கு. என்கிட்ட திரும்ப வந்துரு, என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பயங்கரமாக அழுதுட்ருக்கான். சம்டைம் லேட்டர் அப்படியே ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. ஜங்குக் அப்படியே ட்ரிப்ஸ் இறங்கிட்டு இருக்கு. கலெக்ஸ் முன்னாடி உட்காந்துட்ருக்கான். அவள் அப்படியே ஜங்குக் எந்திரிச்சிட்டு, கலெக்ஸ், டேய் ஜங்குக் எப்படிடா இருக்கு? ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக என்னச்சு உட்காடுறான். ஜங்குக், நான் தான் சொன்னேன்ல, ஒரு நாள் அவன் உன்னை ஏமாத்திடுவான்னு நான் தான் சொன்னேன்ல. நான் கேட்டிருக்கணும் கலெக்ஸ், நீ சொன்னதை கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்டிருக்கணும். அப்படின்னா நான் இப்போ இப்படி மனசொடைஞ்சு நிற்க மாட்டேன். ஹே ஜங்குக், இங்கே பாடுறா. இல்லை கலெக்ஸ், என்னை சமாதானப்படுத்தணும்னு தயவு செஞ்சு நினைக்காத. டேய் இங்கே பாடுறா, பெயினுக்கெல்லாம் 2 சொல்யூஷன் தான். ஒன்று அதை மறந்துட்டு மூவ் பண்ணிட்டு போகிறது, இன்னொன்று ரிவெஞ்சா? என்னடா சொல்கிற? ஆமாம் ஜங்குக், இதில் நீ கண்டிப்பாக செகண்ட் ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணணும். காஸ் நீ உன்னோட லைஃப்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்த, ஆனால் அவனை மொத்தமாக ஏமாற்றிட்டான். அவனை நீ ரிவெஞ்ச் எடுக்கணும். ஹே கலீக்ஸ், ஆமாம் நீ ரிவெஞ்ச் எடுக்கணும் ஜங்குக். நீ இப்படி இதிலேருந்து மாறுறதுக்கு மொத்தமாக நான் ஹெல்ப் பண்ணுறேன், என்ன ஓகேவா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் ஜங்குக் அப்படியே ஒரு மாதிரி டெத்க்ளார் விட்டுட்டு அப்படியே கலீக்ஸை பார்த்து சிரிக்கிறான். இப்போ கலீக்ஸ் இருந்துட்டு, தட்ஸ் மை பாய், ஓல்டன் ஜங்குக்கை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். இங்கே கட் பண்ணி 6 months லேட்டர் அப்படியே தாங்க ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கான், ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக. அது ஒரு பார்க் மாட்டிப்பட்ட ஒரு பிளேஸ் தான். அப்போது சம் கேர்ள்ஸ் எல்லாம் அப்படியே கூடி ஜங்குக் 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 அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. தாங்கோட காதில் கேட்குது, ஜங்குக்கா, என்ன இவளுங்க யாரை பற்றி பேசிகிட்டு இருக்காளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் அங்கே போய் பார்த்தா அப்படியே நம்ம ஜங்குக் தான் வேற லெவலில் ஹேண்டில் டேட்டூ எல்லாம் பஞ்ச் பண்ணிட்டு அவ்வளோ மாசாக லிப்ரைசிங் ஐப்ரைசிங்னு சொல்லிட்டு எல்லாம் வேற லெவலில் போட்டுட்டு ஒரு கொஞ்சம் ஸ்டேஜ் மாதிரிப்பட்ட ஒரு பிளேஸில் நின்று ராக் பண்ணிகிட்ருக்கு. அந்த கேர்ள்ஸ் எல்லாம் அப்படியே நின்று ஜங்குக் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு சேர் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருமே அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. தயாங்க அப்படியே பார்க்குறான், ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே டியரி ஐஸோட அந்த கேர்ள்ஸ் எல்லாம் அப்படியே வந்து ஒரு மாதிரி பண்ணிட்டு முன்னாடி போகிறான். ஜங்குக் இங்கே பாரு ஜங்குக், நான் தயாங் ஜங்குக், பாரு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்ல அப்படியே ஜங்குக் திரும்பிட்டு, ஹே கேர்ள்ஸ் ஏன்னாப்பா இப்படி கத்திட்டே இருக்கீங்க, கொஞ்சம் என்ன பேச விட்டா தானே? ஜங்குக் சொல்லு, ஐ லவ் யூ ஸோ மச். ஐ லவ் யூ டூ ஸ்வீட் ஹார்ட். வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பேசலாமா? தென் இந்த மாதிரி ஒரு பிளேஸில் வர்றதுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். உங்களை எல்லாம் அப்படியே க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம்ல. ஜங்குக், எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு தெரியும் கேர்ள்ஸ், உங்களுக்கெல்லாம் டிக்கெட் எடுக்காமல் ஒரு இடத்துல ஓசியில் நான் வந்துட்டேன்னா பார்க்க வந்துடுவீங்கள்ல. ஜங்குக், என்ன நீ இப்படி பேசிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சம் கேர்ள்ஸ் எல்லாம் அப்படியே வந்து ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே நடந்துட்டுருக்க தாங்க இருந்துட்டேன். ஜங்குக் இங்கே பாரு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்க எல்லாத்துக்கிட்டையும் அப்படியே பேசிட்டு,
ஓகே கேர்ள்ஸ், ஓகே ஓகே ஓகே, ஒரு கான்செப்ட் வந்துருச்சு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து அப்படியே இறங்கி போகும்போது தயாங் அப்படியே பின்னாடியிலேருந்து ஓடுறான். ஜங்குக் ஜங்குக் நில்லு, ஜங்குக் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு ஓடும்போது ஜங்குக் அப்படியே திரும்பி பார்த்துட்டு யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூலிங் கிளாஸை எடுத்துகிட்டு பார்க்குறான். பார்த்தா தயாங். ஹே படி, எங்கேருந்துப்பா இப்போ வந்த? ஆமாம், வேர் இஸ் யுவர் டாட்? அவரோட முந்தானையை பிடிச்சிட்டு தானே எப்போவும் சுற்றுவேன். முந்தானே இல்லையே, வேட்டி, வேட்டியும் இல்லையே. அவர் என்ன போடுவார்? கோட் சூட், கோட்டை பிடிச்சிட்டு சுற்றுவேன். அவர் இப்போ எங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அவன் அப்படியே இருந்துட்டு ஜங்குக் எப்படி இருக்க? ஜங்குக் பார்த்தா எப்படி தெரியுது? நல்லா இருக்கேனா? ஜங்குக் ஏன் நீ இப்படி மாறிட்டேன்? நான் உனக்கு பிடிக்கும் தான் இப்படி இருக்கேன். எப்படிப்பா இப்படியா? எனக்கு இப்படி இருக்கிறது சுத்தமாக பிடிக்காதே. ராக் ராக் பண்ணிட்டு லைஃபே அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு கிக்காக இருக்கணும் லைஃபு. என்னத்தையா நான் சொல்கிறது கரெக்டா? ஏன் ஜங்குக்கு இப்படி மாறிட்டேன்? மாற்றிட்டாங்க, என்னை எல்லாரும் சேர்ந்து மாற்றிட்டாங்க, மற்றபடி எதுவும் கிடையாது. ஆமாம், அப்பா இப்போ நல்லா இருக்கானா? என்னோட ப்ராப்பர்ட்டிஸு, என்னோட லேண்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான், நல்லா இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்பா இறந்துட்டார் ஜங்குக். இறந்துட்டானா? எப்பட்றா? நல்லா தானே இருந்தா லாஸ்ட் டைம் பார்க்கும்போது? ஆமாம், அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட பேசுறதில்ல. 3 months பிஃபோர் வீட்டிலேருந்து ஃபோன் வந்துச்சு. அதான் அப்பா இறந்துட்டாருன்னு. ஓ, அதுக்கப்புறம் நீ கண்ணீர் வச்சுட்டு போயிட்டியா? என்ன என்ன ஊவா? இல்லை ஜங்கு, ஏன் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க? சரி, இப்போ கேட்குறேன், என்ன என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? சரி ஜங்கு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்போவே இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்போவே வா? இப்போ வேலை வேணாம். நீ எப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கணும்ல. தயாங், ஜங்குக் தெரிஞ்சுக்கணுமா இல்லையாப்பா? தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? லிவிங் டுகெதரில் இருக்கணுமா இல்லையா? இருக்கணும். சரி, என்னோட ராக்கிங் ஹோமுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே போயிட்டு நம்ம லிவிங் டுகெதரில் இருக்கிறான். ஓகே? சரி சரி, ஃபாலோ மீ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பாட்டுக்கு அப்படின்னு நடந்து போகுது. தயாங்குக்கு எங்கேருந்து வருதுன்னு தெரியல, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்படியே ஜங்குக்கை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஹவுஸ்க்கும் போய் ரீச் ஆகிடுறாங்க. 2 பேரும் அப்படியே மேலே போகிறாங்க. போய் பார்த்தா அப்படியே அங்கே வந்துட்டு ஃபுல்லாகவே டார்க்காக தான் இருக்குது. அங்கங்கேயா வந்து ஒரு மாதிரி பட்ட பிக்சர்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி வச்சுருக்கான் அந்த ரூமையே கலைச்சி போட்டு. ஸோ அங்கே வந்துட்டு ஒரே ஒரு பெரிய பெட்டு மட்டும் இருக்குது. உட்காரு. அப்புறம் ஜங்குக்கை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்ப, ரைட்டா? ஆமாம் ஜங்குக், ரொம்ப மிஸ் பண்ணேன். ரொம்ப 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 மிஸ் பண்ணேன். ரொம்ப மிஸ் பண்ணியா? சரி, நீ என்ன மிஸ் பண்ணியா ஜங்குக்? ஆமாம், லிட்ரலி அடிக்கடி வந்து போவேன், அப்போல்லாம் குடிப்பேன். உன் மேலே இருக்கிற கோவத்தில் பஞ்சிங் பேக்கை போட்டு அப்படி குத்துவேன். அதை குத்தியே ஒரு 3-4 பஞ்சிங் பேக் போயிடுச்சு. அப்புறம் கெலிக்ஸ் கிட்ட சொல்லி எப்போவுமே உடஞ்சி போகாத மாதிரி ஒரு பஞ்சிங் மிஷின் வாங்கி போட்டிருக்கேன். அது எவ்வளோ குத்துனாலும் உடஞ்சி போகாது. நல்லா இருக்கு. ஏன் ஜங்குக் என் மேலே அவ்வளோ கோவமா? கோவம்லாம் இல்லை, சும்மா வைத்தறிச்சல், அவ்வளோதான். ஜங்குக் என்ன சும்மா தான் சொல்கிற, கரெக்ட் தானே? ஆமாம், சும்மா தான் சொல்கிறேன். சரி, இத்தனை வருஷம் நம்ம வந்துட்டு சேர்ந்தில்ல, இப்போ வந்து எனக்கு ரொம்ப நீடியாக ஃபீல் ஆகுது. பேசாமல் 2 பேரும் பண்ணலாமா? ஜங்குக் வந்த உடனே, ஆமாப்பா, உன்னை பார்த்த உடனே நீடியாக ஃபீல் ஆகுது, அதான் ஏன்னான்னு தெரியல, பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி கேட்டதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லுது. அப்போ ஜங்குக்கு அப்படியே வந்துட்டு தயாங்கோட ஷர்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்பீடாக அன்பட்டன் பண்ணிவிட்டு பேண்டையும் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஹேண்ட் கப் எடுத்துகிட்டு வந்து 2 ஹேண்டையும் மேலே தூக்கி வச்சு அப்படியே ஹேண்ட் கப் பண்ணுது. இங்கே பாரு ஜங்கு, எனக்கு முழு சம்மதம் தான் இதில், எதுக்கு இப்போ ஹேண்ட் கப் பண்ணிகிட்ருப்ப? இல்லைப்பா, எந்திரிச்சு ஓடிட்டேன்னா என்ன பண்ணுறது, அதான் ஹேண்ட் கப் பண்ணிட்டுருக்கேன். 20 நிமிஷம் ரொமான்டிக்காக இருக்கணும்ல, கண்ணில் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு
கேண்டில் அப்படியே ஏற்றி வைக்கிறான். இப்போ ஓகே தானே? நைட் வியூ மாதிரி இருக்குல்ல? இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயாங் மேலே லைட் ஆகி ஜங்குக் கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. ஜங்குக் அப்படிதான்டா ஓன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பண்ணது. தயாங்குக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மூடு என்ஹான்ஸ் ஆகுது. அப்படியே வந்து உடனே அப்படியே ஜங்குக்கு எந்திரிச்சிட்டு, மூடாயிடுச்சா? ஆயிடுச்சு. ஏன் ஸ்டாப் பண்ணிட்ட? இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு போய் அந்த கேண்டில் பத்திர வச்சுருக்கோம்ல, அந்த கேண்டிலை எடுத்து அதில் உள்ள அந்த மெழுகு மட்டும் அதில் வந்துட்டு உருகி நிற்கும் இல்லையாடா, அப்படியே எடுத்து தயாங்கோட செஸ்ட் மேலேயே ஊத்துறான். அவனுக்கு ரொம்ப எரியுது. ஜங்குக் ஜங்குக் என்ன பண்ணிட்டு இருக்க? வலிக்குதா? எரியும்ல அவனுக்கு ரொம்ப. பரவாயில்ல எரியட்டும். ஜங்குக் ஜங்குக் ரொம்ப எரியுது. அங்கேயே நிற்கிதே கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அதை வந்துட்டு அங்கங்கேயே ஸ்ப்ரெட் பண்ணி விட்றான். அது படுற இடம்லாம் தயாங்குக்கு சுத்தமாக முடியல, அப்படி எரியுது. ஜங்குக் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? எரியுதா? இந்த மாதிரி தானே இருந்திருக்கும் உன்னோட அப்பா என்னை கூப்பிட்டு வச்சு இன்சல்ட் பண்ணும்போது. எனக்கும் இந்த மாதிரி தானே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறுபடியும் பண்ணுறான். தயாங்குக்கு திருப்பியும் கொஞ்சம் மூடு என்ஹான்ஸ் ஆனதும், இரு இப்போ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு குட்டி பாக்ஸில் கொஞ்சோண்டு பீன்ஸ் எடுத்துகிட்டு வரான். அப்படியே வச்சுட்டு திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பின் எடுத்து தயாங்கோட ஹேண்டில் அப்படியே குத்துறான். அவனால் சுத்தமாக பெயின் பேர் பண்ணிக்க முடியல. ஏன் ஜங்குக் இப்படி பண்ணிட்டு இருக்க? ரொம்ப வலிக்குது ஜங்குக். வலிக்குதா? வலிக்கணும், அதுக்கு தானே பண்ணுறேன். வலிக்கணும், நல்லா வலிக்கணும், 20 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பின்ன எடுத்து அதுக்கு பக்கத்துலேயே குத்துறான். வெற்றி ஜங்குக், வலிக்குது ஜங்குக். பெயின் தர்றதுக்கு தான் என்னை இங்கே கூப்பிட்டியா? பெயின் தர்றதுக்கு தான் உன்னை இங்கே கூப்பிட்டேன். ரிவெஞ்ச் எடுக்க தான் உன்னை இங்கே கூப்பிட்டேன். ஏன் உனக்கு நான் வேணாமா? வேணும் ஜங்குக், எனக்கு வேணும். ஆனால் ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற? என்னால் முடியல. இந்த பெயினை என்னால் சுத்தமாக பேர் பண்ணிக்க முடியல. நீ தானேப்பா சொல்லுவ லைஃப்பில் எப்போவுமே கிக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு. அதான் கிக்காக இருக்கணும்ல, உண்மை தானே? கிக்காக இருக்கணுமா இல்லையா? இருக்கணும். அதுக்காக ஏன் இப்படி பண்ணுற? என்ன விட்டுற? விடணுமா? இரு டார்ச்சர் அதெல்லாம் இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பின்ஸ் எல்லாம் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் அப்படியே குத்துறான். ரொம்ப வலிக்கிற இடத்துலலாம் அப்படியே குத்தி வச்சுட்டு திருப்பியும் ஒவ்வொரு பின்னாக எடுத்து அந்த குத்தின இடத்துலையே திருப்பியும் குத்துறான். அவனுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. கொஞ்ச நேரத்தில் கத்தி கத்தி அப்படியே அன்கான்ஷியஸ் போயிடுறான். ஸோ அப்படியே ஜங்குக் பார்த்துட்டு அந்த பின்ஸ் எல்லாம் ஸ்பீடாக ரிமூவ் பண்ணுறான். டேய் எந்திரா, டேய் என்னை பாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அல்ட்ரா ஸ்டேட்டுக்கு போயிடலாம். ஜங்குக் ஜங்குக் ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அன்கான்ஷியஸ் போயிடுறான். ஸோ ஜங்குக் அப்படியே பார்த்துட்டு, ஏன்டா இப்படி பண்ணுற? ஏன் இப்படி பண்ணுற? எதுக்காக இப்படி பண்ணுற? உன்னை லவ் பண்ணுறான்டா, அவன் லவ் பண்ணுறான் ஜங்குக். இல்லை ஜங்குக், சொல்கிறது கேட்காத. அவனை ஏமாத்திருக்கான். அவனுக்கு இதெல்லாம் தேவைதான். இல்லை ஜங்குக், அவனோட லைஃப் தான். டேய் மனசு சொல்கிறது கேட்காதடா. எப்போவுமே மூளை சொல்கிறது தான் இல்லைடா. ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு தான் மூளை சொல்லும். ஆனால் பாருடா, உன்னோட லவ்டா அது. துடிச்சிட்டு இருக்கான்டா அவன், பாவண்டா அவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மைண்ட் இருக்கு அவனுக்கு. அப்படியே ரெண்டுமே பேசிகிட்டு இருக்கு. அவனால் சுத்தமாக முடியல. இப்படியே தான் கொஞ்சம் டேஸ் போகுது. அவனால் முடியாது, இருந்தாலுமே அவனை ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிறத ஒரே ஒரு இதுக்காக அப்படியே ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான். லைக் காஃபி எடுத்து அவனோட மூஞ்சில் ஊற்றுறது, ரொம்ப ஸ்பைசியான ஃபுட் சாப்பிட வைக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான். இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. தயங்கினாலும் சுத்தமாக முடியாது. இன்னும் டீப்பாக சொல்லப்போனால் நைட்டெல்லாம் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது, இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கான் ஜங்குக். இதெல்லாம் தயாங்குக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். பட் அவனுக்கு அவனோட லவ் தேவை. அதனால் மட்டுமே ஜங்குக் கூட இருக்கான் இது வரைக்கும்.
இப்போ பார்த்தா ஒன் ஃபைன் டே அப்படியே தயங்தான் ஒரு ப்ரெக்னன்சி கிட்ட எடுத்து அப்படியே பார்த்துட்டு இருக்கான். வாட் த ஃபக், என்ன இது பாசிட்டிவ்னு வந்திருக்கு. ஷோ, இப்போ எப்படி நான் இதை ஜங்குக்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது கரெக்டாக ஜங்குக்கு உள்ளே என்ட்ரு ஆகுறான். என்னடா என்ன பார்த்துட்டு இருக்க? ஆ ஜங்குக், அது வந்து என்ன என்ன விஷயம்? கையில் என்ன வச்சுருக்க? எதுவும் இல்லை ஜங்குக். அப்புறம் நான் வெளியே போயிட்டு வரேன். நைட்டு டின்னர் எல்லாம் வேணாம் சரியா, ரொம்ப லேட் ஆகும் நான் வர்றதுக்கு. சரி ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அங்கேயே நின்றுட்டு இருக்கான். அப்போது ஜங்குக் இருந்துட்டு, என்னடா இல்லைனா போகாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லுவேன், இப்போ என்ன? இல்லை ஜங்குக், அதெல்லாம் எதுவும் கிடையாது. சும்மா தான் நின்றுட்டுருக்கேன். கொஞ்சம் டயர்டாக இருக்கா? சரி போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் போயிட்டு வரேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். தயாங்குக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல. அப்போ கலெக்ஸ் வீட்டுக்கு வரான். ஜங்கோக் எங்கடா இருக்க? அப்போது அப்படியே தயங் கீழே இறங்கி வந்துட்டு, கலெக்ஸ் அண்ணா. டேய் ஜங்குக்குங்க, அவர் வெளியே போயிருக்காரு. ஏன் உங்களுக்கு தெரியாதா? எனக்கு அதுவும் தெரியாது. ஆமாம், நீ மட்டும்தான் வீட்டில் இருக்கியா? ஆமாம் ப்ரோ. வாங்க, எதாவது சாப்பிட்றீங்களா? எனக்கு அதுவும் வேணாம். ஏன் ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது? கலெக்ஸ் அண்ணா, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் ஜங்குக்கிட்ட எனக்கு இதை எப்படி சொல்லணும்னு தெரியல. சொல்லு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. என்ன? அது வந்து கலெக்ஸ் அண்ணா. என்ன சொல்லு. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். வாட்? என்ன? ஆமாம் கலெக்ஸ் அண்ணா. என்ன விளையாடுறியா தயாங்? என்ன அவன் உன்னை டார்ச்சர் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஏதாவது நாடகமா? கலெக்ஸ் அண்ணா, இந்த விஷயத்தில் யாராவது விளையாடுவாங்களா? ஐம் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், உன்னை நம்புறதுக்கெல்லாம் நான் இங்கே வரல. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ஸ் அங்கேருந்து கிளம்பிடுறான். கலெக்ஸ் ஒன்றுக்கு 1000 தடவை யோசிச்சு பார்க்குறான், ஒரு வேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு டயல் பண்ணிகிட்டே போகிறான். டேய் கலெக்ஸே, என்னடா வர சொன்ன இடத்துக்கு உன்னை இன்னும் காணும்? டேய் அங்கேருந்து நானே இப்போ தான் வந்தேன், உன்னை நானும் பார்க்கல. ஏய் நான் பேக் சைடு வழியாக வந்தேன்டா, உன்னை நானும் பார்க்கல. ஷோ சரி நான் வந்துட்டுருக்கேன். அப்போ ஜேகே, நீயும் தயாங்கும் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது இருந்தீங்களா? ஆமாண்டா இருந்தோம். ஏன் அப்போது என்ன அதுக்கு? டேய் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கலெக்ஸ் பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக லைன் கட் ஆயிடுது. என்ன சோதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணிவிட்டு அங்கே போகிறான். அப்போ கலெக்ஸும் அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆயிடுறான். அங்கே பார்த்தா டிஜே சாங் அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கர சவுண்டாக இருக்குது. டிஜேகே சொல்கிறா மச்சான். டேய் ஜங்குக், டேய் கேக்குதா சொல்கிறா. டேய் தயாங்கு இருக்கான் பார்த்தியா? தயாங்குடா தயாங்கு. யாரு? சுகாவா? டேய் தயாங்குடா செவிடா தயாங்கு. தயாங்குக்கு இப்போ என்னடா? டேய் அவன் இருக்கான்ல. ஆமாம், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கானா அவன்? கேட்கல என்ன? பசிக்குதா அவனுக்கு? டேய் கொஞ்சம் வெளியே வாடா. டேய் ஃபுல் வைப்பில் இருக்கேன், வைப்பை கெடுத்து விட்றாத அவனை பற்றி பேசி. வா டான்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டான்ஸ் ஆடி ஒரு வைப்பில் இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து. ஸோ இப்படியே தான்டா கொஞ்சம் டேஸ் பாஸ் ஆகுது. ஜங்குக் பார்த்தா எப்போவுமே வெளியே போயிட்டு குடிச்சிட்டு அந்த மாதிரி தான் வருவான். இப்போ ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லேயும் அந்த அளவுக்கு தயாங் கூட இருக்கிறது இல்லை. வெளியே போவான், குடிப்பான், வருவான், அந்த மாதிரி தான். ஸோ இதனால தயாங்கனால சொல்லவும் முடியல அதை ஜங்குக் கிட்ட. தயாங் இருந்தாலே ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுவான். வீட்டில் தேவையான திங்ஸும் இருக்காது சமைக்கிறதுக்கு, வெளியே இருந்து எதுவும் வாங்கிட்டும் வரமாட்டான். ஸோ இதனாலேயே செம்ம டிப்ரெஷன் தயாங்குக்கு. ஃபுட்டும் சரியாக எடுக்கிறது கிடையாது. அவன் எப்போவுமே ப்ரே பண்ணுற ஒரு விஷயம், பேபிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அந்த மாதிரி தான் அவன் வந்துட்டு எப்போவுமே ப்ரே பண்ணுவான். ஒன் டே நைட்டு இப்படி தான் ஜங்குக் சொல்லிட்டு பார்ட்டிக்கு போயிருப்பான். பட் அவன் நைட்டு வரல, மார்னிங் தான் வந்திருப்பான். ஸோ அப்படியே வரான், வந்து பார்த்தா தயாங்க காணோம். இவன் எங்கே போயிட்டான்? எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியலையே, இவனை வேற இன்னும் தேடி போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே போகிறான். போய் பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு ரூமே, ஒரு மாதிரி கலைஞ்ச மாதிரி. என்னடா ரூம் வேற கலைஞ்சிருக்கு. டி தயாங்கு, ஏய் எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு வந்தா லிட்டரலி அங்கங்கேயா பிளட் ஸ்ட்ரைன்ஸ் இருக்கு. என்ன பிளட் ஸ்டைனு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு தயாங்னு சொல்லிட்டு கத்திட்டு அங்கே வந்து பார்த்தா
தயாங் அப்படியே மயங்கி விழுந்திருக்கான் டெரஸ்ல. டேய் தயாங், டேய் டேய் என்னடா ஆச்சு? டேய் எந்திரடா டேய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே இருக்கிற பெட்டெல்லாம் பார்த்தா அப்படியே பேண்ட் சைடில் தான் லீக் ஆகிருக்கு. ஸோ ஓகேடா, இதோட நான் இந்த ஒன் ஷாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா நான் 2 ஷாட்டாக போடுறேன்டா. காஸ்ட் டைம் ரொம்ப எடுக்குதுல்ல, ஸோ 2 ஷாட்டாக போடுறேன். ஓகேவா? ஸோ நான் அந்த 2 ஷாட்டோட ஐ திங்க் நெக்ஸ்ட் வீக் போடுறேன். சரியா? ஓகேவாடா? தென் இந்த பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அப்போ தான் நான் வந்துட்டு 2 ஷாட் அதோட அந்த செகண்ட் ஷாட் வந்துட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சீக்கிரமாக அண்ட் தென் அடுத்தவங்களை வந்துட்டு மீட் பண்ணுறேன். ஓகேவாடா? டடா, பை பை, லவ் யூ ஆல்.